விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள்ளுருக்குதல். இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரியே இந்த மேலான கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சியை 10வது 11வது 12வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்காக காங்கேயம் எனும் இந்த நன்னிலத்தில் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய தன் வாழ்நாட்களின் மறுபடியும் தான் பெற்றுவிடவே முடியாத அந்த மணித்துளிகளை வியாபாரத்தில் செலுத்தி அதனால் வந்த ஊதியத்தை இந்த கல்வி மேம்பாட்டிற்காக செலவழித்து கொண்டிருக்கும் அத்தனை பெருமக்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் பாராட்டும் நன்றியும். எனக்கு முன்னால் கல்வி வழிகாட்டி உங்களிடத்தில் நிறைய தகவல்களை பரிமாறிக்கொண்டே இருந்தார். நீங்களும் அதை குறிப்பெடுத்து கொண்டே இருந்தீர்கள். நான் அப்பொழுது கிரீன் பார்க் கிரீன் கார்டன் கல்வி நிறுவனத்தின் பொருளாளர் அவர்களிடத்தில் சொன்னேன், சார் பேசுகிறாரு, ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப வேலிடான இன்ஃபர்மேஷன்ஸ், அது அப்படியே ஒரு சின்ன குறிப்பாக இந்த குழந்தைகள் கையில் போகும்போது முடிஞ்சால் கொடுத்து அனுப்புங்க. ஏன்னா எல்லாத்தையும் அந்த சின்ன மனசு இல்லையா, எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துக்க முடியாது. அதனால் அதை குறிப்பாக கொடுத்து அனுப்புங்க, அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு நான் சொன்னேன். சார் இங்கே பேசிகிட்டு இருக்கும்பொழுது நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். நீங்களும் அதை கவனித்து கொண்டே இருந்தீர்கள். இப்போ நீங்கள் 10th 11th 12th இந்த 3 நிலையில் இருக்கிறீங்க. என்னை பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸை விட பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நிறைய வந்திருக்கிறீர்கள், பிரமுகர்களும் நிறைய வந்திருக்கிறீர்கள். நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கை தூக்குங்க. சரி, 10th மட்டும் கை தூக்குங்க. உங்ககிட்ட 9th என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? 9th நீங்கள் போர்டு எக்ஸாம் சந்திக்க போகிறதுக்காக ஒரு மிக முக்கியமான தேர்வு. நீங்கள் அதை கரெக்டாக படித்து 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணணும். இப்போ 10th வந்துட்டிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க? என்ன சொல்கிறாங்க? 10th வெறித்தனமாக படித்து பாஸ் பண்ணாதான் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்களா? 11th எங்கப்பா இருக்கிறீங்க? உங்கள்கிட்ட என்னப்பா சொல்கிறாங்க? +2 பார்க்க போகிறீங்க, 11th நல்லா படி சொல்கிறீங்களா? 12th எங்கப்பா இருக்கீங்க? வரலையா? 12th பசங்கிட்ட கேட்டு பாருங்களேன், அதுங்ககிட்டே இதே தான் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், நான் காலேஜ் இதெல்லாம் நீ படித்து முடிச்சுட்டு வா இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் கேட்டு பாருங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப வெரி சிம்பிள். நான் இந்த 10th 11th படிக்கிற பிள்ளைகள் இங்கே இருக்கிறீங்க, பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இருக்கிறீங்க, ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறேன். நத்திங் இஸ் இம்பாசிபிள், லைஃப் இஸ் அ ஜேர்னி. ஒன்று கடந்தால்தான் இன்னொன்று கிடைக்கும். ஒன்றை கடக்காமல் அடுத்தது கிடைக்காது. இந்த அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு போய்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் லைஃப். இப்போ சார் சொன்னார்ல, இதெல்லாம் சொன்னார்ல, அவ்வளோ சீக்கிரம்லாம் போயிட முடியாது. எக்ஸாம் இருக்குது,
அந்த கிளாட் எக்ஸாமுக்காக நான் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் சாதாரணமாக பார்க்காதீங்க. என் பையன் கார்ப்பரேட் லாயர், நான் அவனை படிக்க வச்சுருக்கேன், லாயருக்கு படிக்க வச்சுருக்கேன். அவன் எழுதும்பொழுது என் குழந்தை என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிச்சு, அம்மா அவ்வளோ சுலபம் இல்லைம்மா இந்த எக்ஸாம். நிறைய பிள்ளைகள், நிறைய பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, இந்த லீடிங் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல, ஹை லெவல் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க குழந்தைகள் எல்லாம் 2 வருஷம் 3 வருஷம் பிளான் பண்ணி டெல்லியில் போய் தங்கி இந்த கிளாட் எக்ஸாமுக்காகவே என்எல்யூவில், நேஷ்னல் யூனிவர்சிட்டியில், பெங்களூர்லேயோ நேஷ்னல் யூனிவர்சிட்டி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு, திருச்சிலேயோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு குரூப் இருக்குது. நாம் எல்லாத்தையும் ரொம்ப சுலபமாக நினைக்கிறோம். அவ்வளோதானே, இப்போ சார் சொன்னார்ல, ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்ல, அடிடாஸில் போய் உட்காந்துக்கலான்னு. அது கிடையாது குழந்தைகள். நான் என்ன சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய இண்டிவிஜுவலுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறேன். அவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை வழிகாட்டுறதுக்காக அவரை கூப்பிட்டு பேச வச்சாங்க. பட் எனக்கு நீங்கள் எல்லாருமே என்ன ரூட்டில் படிக்க போகிறீங்க, எங்கே போய் படிக்க போகிறீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் என்ன படிக்க போகிறேன்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், அந்த விஷயத்தில் குறைந்தது 2-3 ஆண்டு காலமாவது நீ அதற்குள்ளாக பயணம் செய்து ப்ரிப்பேர் பண்ணணும். அது ப்ரிப்பேர் பண்ணாமல் உன்னால் அடுத்த கட்டத்திற்கு போக முடியாது. ஏதோ ஒன்று கிடைக்கும், நாமெல்லாம் தோக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று கிடைக்கும். ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்காக நம்ம பிறந்தோம். என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்கணுமா இல்லையா? அதற்கு எப்படி உன்னை வடிவமைத்துக் கொள்ள போகிறாய், நீ என்னவாக வரப்போகிறாய், அதற்கு மிக முக்கியமாக 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகள் சொல்கிறேன், 11th கூட சாய்ஸ் கிடையாது. அவங்க என்ன குரூப் எடுத்துக்கிட்டாங்களோ அதுதான் அவங்களுக்கு சாய்ஸ். பட் 10th ஸ்டாண்டர்ட் இருக்கல்ல, உனக்கு லைஃப்பில் நீ என்ன ஆக போகணுன்ற ஒரு ஏம் இருக்குதோ அந்த குரூப்புக்குள்ளே போகிறதுக்கு சில மார்க்ஸ் உனக்கு வேணும். அதுக்கு ஏம் பண்ணி படிச்சிரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்களெல்லாம் பார்க்க. இந்த பெரியவங்க உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க எங்ககிட்ட வந்து, அம்மா நான் இந்த ஸ்கூலில் படிக்க போகிறேன், இந்த காலேஜில் படிக்க போகிறேன், எனக்கு இந்த ப்ரொஃபஷ்னல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு வர குழந்தைகளுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டி நாங்கள் படிக்க வைக்கிறோன்னு சொல்கிற இந்த பெரியவர்கள் நமக்கு கிடைத்திருக்கின்ற பொழுது நாம் எந்த மாதிரி நம்முடைய ஏமை ஃபிக்ஸ் பண்ணுறது? ஏதோ ஒன்று 40,000 ரூபாய் போதுமா? 40,000 ரூபாய் வேலைக்கு போயிடலாம், போதுமா? ரூபாய் அல்ல, வாழ்க்கை நிலக்கு ரூபாய் அல்ல, நான் சொல்ற ரூபாய் அல்ல. ஒருவேளை எனக்கு முன்னால் பேசின வழிகாட்டியை விட என்னுடைய வாழ்க்கை இன்னும் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற வாழ்க்கை, இன்னும் வறுமை கோட்டிற்கு கீழே இருந்த வாழ்க்கை. அந்த வறுமையெல்லாம் என்கிட்ட முந்தானத்து தான் யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க, நீங்கள் இந்த உயரத்துக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாங்க. என்னுடைய இளமை பருவத்தில் என்னிடத்தில் இல்லாமல் போன அந்த வசதிகள் தான் நான் இன்றைக்கு வசதியுடன் இருப்பதற்கு காரணம். என்கிட்ட சில விஷயங்கள் இல்லை, ஏன் இல்லைன்னு யோசித்தேன், அதை என்ன மாதிரி ரெடி பண்ணுறதுன்னு யோசித்தேன். இங்கே பாருங்க, நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு திரையை விலக்கி விட்டு போகிறேன். வண்டியாக இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதில் இந்த மூங்கில் காட்டில் நீ எப்படி புல்லாங்குழலாக போகிறாய்? நீ யார்? உன்னை நீயே எந்த இடத்துக்கு போய் ஃபிக்ஸ் பண்ண போற அப்படிங்கிறத முடிவு பண்ணு. அது யாரையும் பார்த்து முடிவு பண்ணாத. உனக்குன்னு உன் ஆழ் மனம் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப சந்தோஷிக்கும். அந்த சந்தோஷிக்கிற விஷயத்தை கண்டுபிடி. அது சத்தியமாக என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. அது சத்தியமாக என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. என்டர்டெயின்மெண்ட்டில் இப்போ கொஞ்சம் சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது கிடையாது உன் ஆன்ம விளைவு. ஏன்னா அந்த என்டர்டெயின்மெண்ட் முடித்த உடனே கூட நீ சோகமாயிடுற.
அது உனக்கு பத்தலை. இப்போ ஏன் என்டர்டெயின்மெண்ட் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு சினிமா பார்க்குறதோ கொண்டாட்டங்களுக்கு போவதோ எனக்கான மகிழ்ச்சி இல்லைன்னு நான் உன் வயசில் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கான மகிழ்ச்சி என்னங்கிறத நான் எப்போ கண்டுபிடிச்சிட்டேனோ அந்த மகிழ்ச்சிக்கு பின்னால் நான் ஓட ஆரம்பித்தேன். நான் இப்பொழுது அந்த திரையை உனக்கு விலக்கி காட்டுகிறேன். இப்போ இன்னொரு 4 நாளில் என்ன வரப்போகுது? வரப்போதா? நிறைய ரெசல்யூஷன்ஸ் வச்சிருக்கியா? நாளையிலேருந்து அப்படி வச்சிருப்பியே. இந்த 1ஆம் தேதியிலிருந்து அப்படியே தான் வச்சிருக்கிய. நான் இதெல்லாம் விட்டுற போகிறேன், இதெல்லாம் வச்சிருப்பியா இல்லையா? ரெசல்யூஷன் வச்சிருப்பியா இல்லையா? வச்சிருக்கியா? எத்தனை வருஷமாக வச்சிட்ருக்கிற? ஒரு 5-6 வருஷமாக உணர்வு தெரிஞ்ச நாளில் இந்த 15-16 வயசு குழந்தைக்கு சொல்கிறேன் நான். 31 தலையாட்டுது. அஞ்சாம் தேதிக்கே அது இல்லாமல் போகுது. எப்படி அது? பொங்கல் வரைக்கும் கூட தாங்க மாட்டேங்குது. உடனே நான் தான் இதை செய்யணும்னு முடிவு செய்கிறேன், ஆனால் நான் அதை செய்ய மாட்டேங்கிறேனே. நான் இன்னைக்கு உனக்கு அந்த திரையை விலக்கி விடுகிறேன். உனக்கு பாரு, பர்வீன் சுல்தானாவோ இந்த கல்வி வழிகாட்டியா இவங்க யாருமே உன்னை ஒரு குதிரை, உன்னை தண்ணி ஓடையின் பக்கம் கூட்டிகிட்டு போய் நிறுத்த தான் முடியும். தண்ணி குடிக்க வேண்டியது நீ. உனக்காக நான் குடிக்க முடியாது. உன் தாகம் தீராது. உன்னை கூட்டிகிட்டு போய் நிறுத்துறேன். இப்போ நான் ஒரு விஷயத்தை விளக்குறேன் பார். 3 நாட்களுக்கு முன்னால் அலன் மாஸ்க், யார் அவரு? டெஸ்லா ஓனர். அதை விட அவருக்கு இன்னொரு பெரிய ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. இந்த உலகத்திலேயே 800 கோடி மக்கள் 850 கோடி மக்கள் இருக்கிற இந்த பூலோகத்தில் பந்து இருக்குல்ல, அதில் முதல் பணக்காரன் அவன்தான். அவன் பண மதிப்பு எவ்வளோ தெரியுமா? நான் 3 நாளுக்கு முன்னால் தான் போய் தேடினேன். எவ்வளோ தாண்டா நீ வச்சிருக்கிறேன்னு. 56 கோடி லட்சம் ஒரு மனுஷன் வச்சுருக்கான்ப்பா. 56 கோடி லட்சம். நான் விசாரித்து சொல்கிறேன். இதை 56 lakhs crore rupees வச்சிருக்கார். அதுக்கு பெருமதியான சொத்துக்கள், அதற்கான அசையும் அசையா அவ்வளோ பெருமதி அவருக்கு. ஓகே, அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. இதுதான் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு போகிற மெசேஜ், சரியா? இதான் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறீங்க. இப்போ இது அப்படியே நிறுத்துறேண்ணா. அவர் கோல்டு மெடல் தானே சார்? கோல்டு மெடல் தானே? அவர் எதுக்கு ஊராக வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு? அவர் ஏதாவது ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு அங்கே வேலையில் உட்காரலாம்ல. அவருக்கு எதுக்கு இந்த வேலை? ஏன்னா கோல்டு மெடல் வாங்கினது அவர் வேறு சப்ஜெக்டுக்கு. அவருக்கு பிடிச்சிருக்கிறது உங்களோடெல்லாம் பேசிக்கிட்டு உங்களெல்லாம் வாழ்த்துறது, உங்களெல்லாம் வழிகாட்டுறது. வாழ்க்கையில் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் இல்லை சார். விரும்புகிறத செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமா, அது ரொம்ப முக்கியம். அது நமக்கு புகழையும் பணத்தையும் உயர்வையும் தர வேண்டும். அது நமக்கு உயர்வை தர வேண்டும், அது நமக்கு பணத்தை தர வேண்டும். எது உனக்கு விருப்பமானது இருக்கிறதோ அதை நீ செய்கின்ற பொழுது உனக்கு பணம், புகழ், செல்வாக்கு, பயணம் எல்லாம் வரணும். அந்த என்ன பிடிச்சிருக்கு உனக்குங்கிறத நீ முடிவு செய். அலன் மாஸ்க் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. மிரண்டு போனங்க அந்த கேள்வியை பார்த்து. நான் அதுக்கு அந்த ஆள் சொன்ன பதில் இருக்குல்ல, தெரியும்ப்பா நீ ஏன் இவ்வளோ பணக்காரனாக இருக்கிறன்னு இப்போ தெரியுதுப்பான்னு நான் முடிவுக்கு வந்தேன். கேள்வி என்ன தெரியுமா? சார், நீங்கள் ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க சார், ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க சார். இப்போ உதாரணத்துக்கு 500 மார்க்கா உனக்கு? 10th 500 மார்க்கா? ஆமான்னு சொல்ல. 500 தானே? 500 மார்க்கில்
496 வாங்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன். நீ முடிவு பண்ணியிருக்க, சரியா? நீ ஃபிக்ஸ் பண்ணிட்ட. ஓகே, ஆலன் மார்க்ஸ் கிட்ட கேட்குறாங்க, என்ன கேள்வி பாரு, நீ ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அந்த இலக்கை அடைவதற்கு உங்களுக்கு நீங்களே தர மோட்டிவேஷன் என்ன? ஆலன் மார்க்ஸ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லை. இல்லை சார், நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயிச்சிட்டீங்க சார், அந்த இலக்குக்கு போக முடியாதபடிக்கு உங்கள் தடைகளை நீக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்கல்ல, அது என்னது சார்? ஜென்ரலாக எல்லா குழந்தைங்களும் கேட்குற கேள்வி. படிக்கணும்னு உட்கார்ற மேடம், படிக்க முடியல மேடம். சும்மா ரீல்ஸ் பார்க்கலான்னு உட்கார்ற மேடம், ஒரு நாள் முழுக்க போயிடுது மேடம். கேட்குறீங்களா? 10 நிமிஷம் படிக்க முடியல, 3 மணி நேரம் ரீல்ஸ் பார்க்க முடியுது. இதே கேள்வியை தான் மாற்றி சொன்னாங்க ஆலன் மார்க்ஸ் கிட்ட. நீ படிக்கணும்னு உட்காந்துட்ட, உன்னை படிக்க விடாமல் ஏதோ ஒன்று தடுக்குது, அதை எப்படி நீ மீட் அவுட் பண்ணுறேன்னு கேட்குறாங்க ஆலன் மார்க்ஸ் கிட்ட. ஆலன் மார்க்ஸ் அந்த பதில் சார், அவர் சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாருங்க, உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லை. இல்லை சார், உங்களுக்கு புரியுது, நான் கேட்குறது வேணாம் தப்பாக இருக்கலாம், உங்களுக்கு என்ன புரியுதோ அதுக்கு பதில் சொல்லுங்கள் சார். அவன் தந்த பதில் என்ன தெரியுமா? நீ தானே அந்த இலக்கை ஃபிக்ஸ் பண்ண, அந்த அந்த இலக்கு தானே உனக்கு மோட்டிவேஷன், அப்புறம் உனக்கு என்னத்துக்கு மோட்டிவேஷன்னு கேட்டார் அவர். இலக்கை ஃபிக்ஸ் பண்ணது நீ தானே, அப்போ என்னத்துக்கு உனக்கு மோட்டிவேஷன் அவர் கேட்குறாருங்க. நான் ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணா அதுதான் என் மோட்டிவேஷனை தவிர அதை அடையிறதுக்கு இன்னொரு மோட்டிவேஷன் எனக்கு தெரியலன்னு எவன் சொல்றானோ அவன் ஆலன் மார்க்ஸ் மாதிரி உயர்றான். இது நிறைய பேருக்கு புரியல, சரியா? புரிகிற மாதிரி சொல்ல. எங்கள் மா ராமலிங்கம் சொல்லிட்டு ஒரு ஸ்பீக்கர் இருக்கார், ரொம்ப ரொம்ப ஜோக்காக பேசுவார். அவர் ஒரு நாள் ஒரு ஜோக்கை சொன்னார். என் வாழ்க்கையில் அதை மோட்டிவேஷனுக்கு நான் அவருடைய பர்மிஷனோட பயன்படுத்துறது. பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? பா, எவ்வளோ காலமாச்சு இந்த சொல்ல கேட்டு. சொல்கிறேன் சார், இன்னும் 8 வருஷம் இருக்கு உங்கள் வயசுக்கு வர்றதுக்கு. அவர் சொன்னது அந்த ஜோக்கு, ஒரு 3 பேர் இருந்தானா, அந்த 3 பேரில் 3 பேரை சேர்ந்து சாப்பிடுவானுங்களாம். அப்படி சாப்பிடும்போது ஒருத்தன் இட்லி கொண்டு வரானா 10 வருஷமாக, ஒருத்தன் தயிர் சாதம் கொண்டு வரானா, ஒருத்தன் சப்பாத்தி கொண்டு வரானா. 3 பயலுக்கெல்லாம் முடிவு பண்ணிட்டானுங்க, டேய் பொண்டாட்டிங்கிட்ட சொல்லுவோண்டா, என்னடா இது ஒரே இட்லியாகவும் தயிர் சாதமாகவும் சப்பாத்தியாகவும் இருக்குது, சரி ஒரு ஸ்லிப்பில் எழுதி வச்சுருவோம்டா, நாளையிலேருந்து 10 நாள் டைம், டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு மாறலைன்னா நான் 10வது மாடியிலேருந்து குதிச்சிருவேன்டான்னு. ஒருத்தன் சொன்னார் நான் 8வது மாடியிலேருந்து குதிச்சிருவேன்னு, ஒருத்தன் 3வது மாடியிலேருந்து குதிச்சிருவேன்னு ஸ்லிப் எழுதி போட்டானுங்க. 10 நாள் ஆச்சுங்க, வீட்டில் இருக்கிற மனைவிமார்கள் சாப்பாடை சேஞ்ச் பண்ணலையா. 10வது நாள் திறந்து பார்க்குற ஒருத்தன் இட்லி நேராக 10வது மாடியில் போய் விழுந்துட்டான், மானஸ்தன். அடுத்தவன் திறந்து பார்த்துருக்கிறான், அதே தயிர் சாதம். 8வது மாடியிலேருந்து போய் அவனை விழுந்துட்டான், அவனை வைராக்கியக்காரன். இந்த சப்பாத்தி திறந்து பார்த்தானா ஒருத்தன், சரி இவங்க 2 பேருமே சொன்னபடி செஞ்சுட்டாங்க, நாம் செய்யலைன்னா அது சரி வராதுன்னு அவனும் போய் குதிச்சிட்டான். 3 பேரும் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறானுங்க. அழூரா இட்லி, ஐயோயோ எனக்கு இப்படி செய்வீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் மாற்றி கொடுத்துருப்பேனே. அந்த தயிர் சாதம் அழுவுது. இந்த சப்பாத்திக்காரன பொண்டாட்டி மட்டும் டெட் பாடியை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்குதான், அழுவே இல்லை. அது இந்த நர்ஸ் கேட்குதான், எல்லாரும் அழுகுறாங்க நீ அழுவலியான்னு. இல்லை, மற்றவங்க டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அவங்கவுங்க ஒய்ஃப் தான் கட்டுவாங்க, இந்த ஆள் டிஃபன் பாக்ஸை 10 நாளாக இந்த ஆள் தானே கட்டுறான், இந்த ஆள் தானே சப்பாத்தி போடுறான், இவன் ஏன் உழுந்தான்னு.
உன் இலக்க நீ தானே மாற்றணும், உன் வேலையை நீ தானே செய்யணும். இன்னைக்கு சொல்கிறேன் குழந்தைகளை, நீங்கள் போய் வீட்டில் போய் எழுதி வச்சுக்கோங்க. The only person under the sky will help you is you. இவர் இவ்வளோ சொன்னார்ல, அது எது உன்னுடையதுன்னு தேடி போக வேண்டியது உன் கடமை. எங்கள் கடமை, நாங்கள் இங்கே இருந்து வரிசையாக உனக்கான வழியை காட்டிவிட்டோம். அதில் எந்த வழி உன் வழி என்று நீதான் தேடி போக வேண்டும். உன்னை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் இப்போ இங்கே நிற்கிறேன்ல, ஐ ஆம் அ சிலபஸ். ஐயோ, இந்த குழந்தைங்களுடைய பேச்சு இந்த கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொன்னல, 4 மாதம் ஆச்சு சார். இந்த 4 மாதம் ஏன் ஆச்சுன்னு சொல்கிறேன். நான் ஒரு பிடி டீச்சராக தான் என்னுடைய லைஃப் ஆரம்பித்தேன். பென்சில், இந்த பென்சில் ஆரம்பித்த என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு மாறி இருக்கு. எனக்கு தெரியாது மற்றவர்கள் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் வளர்ந்தார்கள், உயர்ந்தார்கள் என்று. அவர்களெல்லாம் வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிறார்கள், உயர்ந்திருக்கிறார்கள். என் பயணம் கொஞ்சம் வித்தியாசமானது. பிடி டீச்சராக இருக்கும்பொழுது எனக்கு கிரவுண்டில் தான் உட்காரத்துக்கு தான் சீட் கிடைக்கும். எனக்கு வெயில் ஆகாது. நான் டிசிப்ளின் டியூட்டின்னு சொல்லிட்டு ரூம்ஸை ரவுண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ ஒரு கிளாஸில் ஃப்ரீயாக இருந்தது, ஒரு கிளாஸ் ரூம். அப்போ எனக்கு வயசு 22. உள்ளே போயிட்டு, அப்போ எம்ஏ பிஎட் நான் உள்ளே போய் ஒரு கிளாஸை பார்த்தா, ஒரு கிளாஸ் எம்டியாக இருந்தது. உள்ளே போயிட்டேன். அப்போ பிடி டீச்சர் வேலை, 800 ரூபாய் சம்பளம். உள்ளே போயிட்டேன். பேப்பரை எடுத்து பார்க்குறேன். என்னப்பா கிளாஸ்னா? இல்லை, திருக்குறள் மேடம். நாங்கள் திருக்குறளா? தமிழ்னா உயிர் எனக்கு. நான் நடத்தட்டுமான்னு கேட்டால் சிரிச்சானுங்க பசங்க. ஒழுக்கமுடைமை அதிகாரம் 5வது குறள் ஆரம்பிக்கிறேன். டீச்சர் வந்துட்டாங்க. உள்ளே வந்த டீச்சர் சொன்னாங்க, 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம், ஒரு பிடி டீச்சர் எப்படி கிளாஸ் எடுக்க வர்றீங்க? நீங்கள் உள்ளே எப்படி நுழைஞ்சிங்க? எப்படி புக்கை கையில் எடுத்தீங்க? வெளில போங்க. நாங்கள் பாருங்களேன், நான் வர்றதுக்காக நீங்கள் காத்திருந்தீங்கல்ல. ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாலேயே இவங்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வரணும் மேடம்னு காத்திருக்கிறாங்கல்ல. என் வரவுக்காக காத்திருக்கக்கூடிய காலம் இல்லை. என்னை வெளியில் போக சொன்ன காலத்தை நான் அமிலமாக குடித்தேனா, இந்த அவமானத்தை குடித்தேனா. வறுமை கூட அவமானம் இல்லை சார், புறக்கணித்தல் போல் அவமானம் வேறு இல்லை குழந்தைகளை. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் டைரிகளில் போய் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவன் சொல்கிற மாதிரி வாழணும். ஜெயிச்சிட்டனா நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை வாழலாம். அதனால் சொல்கிற, ஜெயிச்சிடு, தோத்துறாத. அடுத்தவங்களுடைய வாழ்க்கை இல்லை நம்ம வாழ்க்கை. 2 வீலருக்கெல்லாம் டிரைவர் வைக்க முடியாது. குதிரை ஓட்டுறீங்கன்னா குதிரையை நீங்கள் தான் ஓட்டணும், பின்னால் உட்காந்துட்டு இருக்க முடியாது. லைஃப் அப்படி தான், உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் செலுத்தணும். வெளியில் வந்தேன், 3 மாதம் தான் வேலை செஞ்சேன். சம்பளம் எடுத்துகிட்டு போய் பிஹெச்டிக்கு ஊதியம் கட்ட, இந்த மாதிரிலாம் எனக்கு யாரும் கிடைக்கல. 2100 ரூபா போய் கட்டுறேன், பிஹெச்டி சப்மிட் பண்ணுறேன். 5 வருஷம் ஆச்சு. ஒரு காலேஜில் எனக்கு இன்டர்வியூ வருது. இப்படி உட்காந்துருக்கேன் பிரின்ஸிபல் ரூமுக்கு முன்னால் இன்டர்வியூக்கு. என் பக்கத்தில் ஒருத்தங்க அறக்க பறக்க உட்காடுறாங்க அதே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு. யாருன்னா, என்னை வெளியில் போக சொன்ன அந்த டீச்சர். 2 பேரும் ஒரே இன்டர்வியூக்கு உட்காடுறோம். கடவுள் இருக்கார்ல, உண்மையாக சொல்கிறேன், அவரை மாதிரி ஒரு விளையாட்டுக்காரர் வேறு கிடையாதுங்க. நம்ம விதி தாங்க அவர் விளையாட்டு பொருள். சூப்பராக விளையாடுவார். ஆனால் நீ எப்படி தெரியுமா கடவுளை டீல் பண்ணணும்? எங்கள் அப்பா சொல்வார், அவர் நமக்குன்னு ஒரு விதி எழுதுவார். ஆனால் நாம் எப்படி வளரணும்னா, அப்பா சொன்ன அந்த வார்த்தை அப்படியே சொல்கிறேன், खुदी को कर बुलंद इतना हर तकदीर से पहले खुदा अपने बंदे से खुद पूछे बता तेरी रज़ा क्या है. என்ன அர்த்தம் தெரியுமா? இறைவன் விதியை எழுதுகின்றவன். அவனுக்கு முன்னால் நாம் எப்படி விஸ்வரூபம் எடுத்து வாழணும்னா, நம் விதியை எழுதக்கூடிய இறைவன் கூட நம்ம கிட்ட கேட்கணுமா, சொல் பக்தனே உன் விதியை பிறகு நான் இப்பொழுது எப்படி எழுத. நம்மக்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமாங்க. அவன் அப்படி வளரணும்னு சொல்வார் அப்பா. நான் ரொம்ப உறுதியாக அந்த பிஹெச்டியை கொடுத்துட்டு உட்காரேன். அந்த அம்மா பக்கத்தில் உட்காருது. 2 பேரும் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தோம். கடவுள் விளையாட்டு சும்மா இல்லை, 2 பேரும் செலக்ட் ஆகிட்டோம். ஆனால் நான் எங்கே கடவுளுக்கு நன்றி சொன்னேன் தெரியுமா?
என்னை வெளியில் போன்னு சொன்ன டீச்சரும் நானும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் சரிநிகர் சமமாக சேர் போட்டுட்டு கிளாஸ் நடத்துறதுக்காக உட்காந்தோம். இறைவன் அந்த சீட் கொடுத்தான். அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா, நான் பிஹெச்டி கொடுத்துருந்தேன். அவங்க பிஹெச்டி முடிக்கலை, சப்மிட்டே பண்ணல, அவங்க ரெஜிஸ்டரே பண்ணல. அவங்களுக்கு நான் 19 ஆண்டுகள் அவங்களுக்கு நான் சீனியராக இருந்தேன். என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் சீனியராக இருந்து ஒர்க் பண்ணுறதுனா என்னன்னு சீனியராக இருக்க அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். அந்த சீனியாரிட்டி இருக்கல. அதுக்கு பிறகு அவங்க ரொம்ப நல்லவங்க. வயது காரணமாக அவங்களுக்கு 2 வருஷம் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கிடச்சிது. அவங்களுக்கு கீழேயே நான் ஒர்க் பண்ண 2 வருஷம். 2025 ஜூன் 16 காலேஜ் ரீஓப்பன், தெரியும்ல. போய் உட்கார்றேன். ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்தாங்க பேப்பர் வாங்கிக்கோங்கன்னு. வாங்குகிறேன், ஃபோட்டோலாம் பிடிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா அன்னிலேருந்து நான் அந்த காலேஜினுடைய தமிழ் துறைக்கு தலைவர். என்ன தலைவராக பேப்பர் வச்சுட்டு உட்கார்றங்க. அதாவது தலைவராக இருந்து அந்த சீனியாரிட்டிலலாம் இருந்து அந்த பவர்லலாம் இருக்கிறதெல்லாம் சூப்பர் விஷயம் குழந்தைகளா. அது என்ன விஷயம் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். 3 நாள் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குல்ல, நம்முடைய சிஎம் செல்லிலிருந்து எனக்கு ஃபோன், அதுக்கப்புறம் தமிழ் வளர்ச்சி துறையிலிருந்து ஒரு கடிதம். நீங்கள் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தமிழ் வளர்ச்சி துறைக்கு கீழே இயங்குகின்ற உலகத்தமிழ்ச் சங்கம் என்கின்ற தமிழ்நாடு அரசு நிறுவனத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் உங்களை நாங்கள் பணி நியமனம் செய்திருக்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு முன்னால் நின்றுட்டு இருக்கிறது டீச்சர் இல்லை. எனக்கு இன்னும் 8 வருஷம் இருக்குது ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு. நான் டீச்சர் இல்லை. நான் டீச்சராக இருந்து 25 வருஷம் கம்ப்ளீட் பண்ணவன். ஆனால் இப்பொழுது நான் ஒரு நிறுவனத்தின் தமிழ் வளர்ச்சித்துறையின் கீழ் இயங்குகின்ற ஒரு நிறுவனத்தின் இயக்குனர், டைரக்டர் அண்ட் துணைத் தலைவர், வைஸ் சேர்மன். நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும்னா ஒன்றும் செய்யக்கூடாது குழந்தைகளை. அதனோட நீங்கள் அட்டாச்சாக இருங்க. அது உங்களை கூட்டிகிட்டு போயிடும். எங்கே கூட்டிகிட்டு போகணுமோ அங்கே கூட்டிகிட்டு போயிடும். எந்த துறை உனக்கு மிகவும் பிடிக்கிறதோ அந்த துறையை பிடித்துக்கொள். பணம், வேலை, மற்றதெல்லாம் 2வது பட்சம். அதை நல்லா படி, அதை நல்லா தெரிஞ்சுக்கோ, அதில் நல்லா ஆழங்கால் படு. அதற்குள்ளாக நீ போகணும்னா 10th இந்த 5 சப்ஜெக்டையும் கிளியர் பண்ணணும். 11th ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்கு, அதை கிளியர் பண்ணணும். 12th கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உனக்கு ஒரு வாழ்க்கை வரும். அந்த வாழ்க்கை பிடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. நான் இந்த 10th and 12th and 11th படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நீங்கள்லாம் யார் தெரியுமா? துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கும் கப்பல். இப்போ உங்களை கட்டிட்டு இருக்கிறாங்க. வலிக்கொந்தான், வலிக்க வலிக்க கட்டுவார்கள். நான் என்ன சொல்கிறேன்? கட்டப்படு என்கிறேன். நான் கட்டப்படு, வலிக்க வலிக்க கட்டப்படு. ஏன் தெரியுமா? நீ கட்டப்பட்டு நடுக்கடலுக்கு போகின்ற பொழுது அங்கே சூறாவளியும் புயலும் நடுக்கடலில் நீ சந்திக்க வேண்டி வரும். அப்பொழுது துறைமுகத்தில் உனக்கு உதவி செய்த யாரும் அங்கே இருக்க மாட்டார்கள். நீ தான் கடந்து அக்கறைக்கு போயாகணும். அதற்கு உன்னை தயார் செய்து கொள்வதற்காக இந்த துறைமுகத்தில் இப்பொழுது கப்பல் நின்று கொண்டிருக்கிறது. கட்டப்படு என்கிறேன் நான். எவ்வளவு உறுதியாக கட்டப்படுகிறாயோ கட்டப்பட்டுக்கொள். நீ வாழ்க்கையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். நீ தனியாக போய் தான் சந்திப்ப அந்த வாழ்க்கையை. எக்ஸாமினேஷனை எப்படி தனியாக சந்திக்கிறியோ அப்படி தான் சந்திப்பேன். இன்னும் 3 மாதம் இருக்கா எக்ஸாமினேஷனுக்கு? எவ்வளோ இருக்குது? 3 மாதம் இருக்கா சார்? இருக்கா? 2 months இருக்கு. 60 days. உண்மையாக சொல்லு. எல்லா பாடத்தையும் முடிச்சிட்டேன்னு சொன்னோம். கை தூக்கு. படித்து முடிச்சிட்டேன் நான். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குறவங்கள பார்த்தாரெல்லாம் மிரளாத. ஃபஸ்ட் மார்க் வாங்கணும்னு பயப்படாத. நல்லா புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்டு அட்டன் பண்ணு. விஷயங்களை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சார் சொன்னார்ல, ஒரு 2 language 3 language கற்றுக்கோங்கன்னு. சும்மா சாதாரணமாக தானே இருந்தது அவர் பேசினது. நான் நேரில் சந்தித்தேங்க அந்த பிரச்சனையை.
இந்த ஜிடி நாயுடு ஸ்கூல் இருக்குல்லங்க கோயம்புத்தூரில், அங்கே கீழே ஒரு அந்த ஸ்கூலுக்கு ஒரு சின்ன லெபார்ட்ரி ஒன்று இருக்குது. நான் அங்கே போயிருந்தேன், கோபால் சாரை பார்க்குறதுக்கு போயிருந்தேன். கீழே போனால் ஒரு சின்ன குழந்தை கார்பென்ட்ரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குங்க, 8ஆம் கிளாஸ் புள்ள. எனக்கு தெரியல, நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன், உன் மனசில் எந்த மாதிரியான வெடிப்பை அது விதையாக உட்காந்து அது உன் மனசில் வெடித்து அது செடியாக கிளம்போன்னு எனக்கு தெரியாது. நான் பிரார்த்தனையோடு இதை சொல்கிறேன். இது செய் இது செய் இது செய்ன்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு அப்படி சொல்ல தெரியாது. எப்படிலாம் செய்யலான்னு சொல்லுவேன், எப்படிலாம் வாழ்க்கையில் கொண்டு போகலாம், உன்னை கொண்டு போகலான்னு சொல்லுவேன். அவ்வளோதான், அதை மட்டும் பிடிச்சிக்கோ. அவள் வந்து ஒரு கார்பென்ட்ரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. கோபால் சார் சொன்னார், கொஞ்சம் போய் கேள, அவளுடைய ஆம்பிஷன் என்னன்னு கேள அப்படின்னாரு. நான் போய் அந்த பாப்பாட்ட கேட்டேன், வாட் யூ வாண்ட் டு பி, என்னவாக விரும்புகிறாய்? அவள் சொன்ன பதில் நடுங்க வச்சிருச்சு என்ன. நான் சர்ஜன் ஆக போகிறேன், அறுவை சிகிச்சை நிபுணராக போகிறேன்னு சொன்னான். கார்பென்ட்ரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க. அவள் சொன்ன பதில் பாருங்க, ஒரு உடலை அறுத்து சீர் செய்வதற்கு நான் இந்த கார்பென்ட்ரி ஒர்க் பண்ணி என்னை தயார் செய்து கொண்டிருக்கிறேன்ங்கிறாங்க. ஒரு பாக்ஸ் அவள் வந்து மெலீசான அறம் கொண்டு அறுத்து கரெக்டாக அந்த நோக்கு பார்த்துட்ருக்கிறா. நீ எங்கே வரப்போகிறாய்ங்கிறது இப்போ பார்த்தா சொல்லிடுவேண்ணா, நீ என்னவாக போகிறேன்னு இப்போ பார்த்தா தெரிஞ்சிடும். உன்னுடைய டிஸ்ட்ராக்ஷன், உன்னுடைய கான்சன்ட்ரேஷன், உன்னுடைய கமிட்மெண்ட், நீ எதுக்கு எஸ் சொல்கிற எதுக்கு நோ சொல்கிறன்னு பார்த்த உடனே சொல்லிடலாம், இது ஜெயிக்கிறது இது தோக்குறதுன்னு. இந்த வயசில் குழந்தைகளை எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு என்கிட்ட இங்கே திருப்பூரில் பக்கத்தில் திருப்பூரில் 25 பெண்களுக்கு வந்து நாங்கள்லாம் பரிசு கொடுத்தோம். ஐ திங்க் சென்ட் ஜோசப் காலேஜ் அவங்களுடைய 25வது ஆண்டு விழா நடந்ததை தான் சொல்கிறேன் நான். இந்த டோன் வந்து டீச்சர் டோன் இல்லைன்னா அம்மா டோன், 2 டோனாக யாருக்குமே பயப்படாது. அது நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிற டோன், அவ்வளோதான். அதுக்கு எந்த பயமும் கிடையாது. அதில் ஒரு பொண்ணு வந்தது, நல்லா நுட்பமாக கவனி, முக்கியமாக இளைஞர்களுக்கு நான் இதை சொல்கிறேன். 20 வயசு அவளுக்கு. அந்த குரூப்லேயே அவள் தான் சின்ன பொண்ணு. அவள் என்ன தெரியுமா சொன்னா, வர்மா கலையில் அவள் வந்து ப்ரைஸ் வாங்குறான் என்கிட்ட. ப்ரைஸ் வாங்கிட்டு என்னை கடந்து போகும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னான், ஐ எம் ஒன்லி 20. நான் அவளை போக விடலை, கிட்ட கூப்பிட்டு நிற்க வச்சுட்டேன். அவகிட்ட நான் என்ன கேட்டிருப்பேன்னு நினைக்கிறீங்க? அவளை நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? பாராட்டியிருப்பேன்ல, சின்ன பிள்ளை இவ்வளோ பெரிய விஷயம். நான் கேட்ட கேள்வி, ஸோ வாட்? உனக்கு 20 வயசு தான் ஆகுது, ஒன்று 55 ஒன்று 60 வாங்குது ப்ரைஸு, உனக்கு 20 தான். நீ எக்ஸ்ட்ரா சாக்லேட் கேட்குறியா என்கிட்ட? 20 வயசுலேயே நான் ஜெயிச்சிட்டேன், 20 வயசில் பெரிய விஷயத்தை நான் சாதிச்சிட்டேன், அதனால் 60க்கு முன்னால் என்னை நீங்கள் வந்து கொண்டாடுங்க. நோ. அந்த 65 வயசு அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன், எப்போம்மா அவங்க வாழ்க்கை ஆரம்பிச்சிங்க? நான் வந்து 58 வயசில் என் வாழ்க்கையை ஆரம்பித்தேங்க. 6 வயசில் அது 6 வருஷத்தில் அது ஜெயிச்சிருக்கு. நான் உங்ககிட்ட கேட்டேன், நீ எப்போம்மா ஆரம்பித்தோம் உன் வர்மக்கலையன்னு? நான் 5 வயசில் ஆரம்பித்தோம். 15 வருஷமாக உழைச்சி இதில் நீ வந்து பெரிய வித்தகம் படைச்சது என்ன பெரிய விஷயமா? டோன்ட் திங்க் தட் யூ ஆர் ஸ்மால். நான் இவ்வளோண்டு இருக்கிறேன், நான் சின்னவ, எனக்கு இவ்வளோலாம் வேணும். நோ. கலைஞர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தேடி அரசியல் பயணத்திற்கு வெளியில் கிளம்பிய பொழுது அவருக்கு வயது 13. 16 வயசுல அந்த மனிதர் வந்து தன்னைத்தானே கண்டுபிடிக்கிறார். சாணக்கியனை கை காட்டி கேட்குறாங்க, நீ வந்து படிக்கிறதுக்கு லாயக்கெல்லாம் உன் கையில் வந்து அந்த கல்வி ரேகை இல்லைன்னு உடனே அவர்கிட்ட கேட்டாராம், சாணக்கியன் கேட்டாராம் அவர் குருநாதர் கிட்ட, இதில் எங்கே அந்த ரேகை வரும்னு. அவருக்கு ஏதோ கோடி கிழிச்சு காய்ச்சிருக்காரு, இங்கே தான் அந்த ரேகை வரும்னு. தன்னுடைய இடுப்பில் வச்சு இந்த குறுக்க வாத்தியை எடுத்து அதை கிழிச்சிட்டு, இப்போ ரேகை வந்துருச்சு, இப்போ நான் படிக்கலாமான்னு கேட்டானான் சாணக்கியன். வயசெல்லாம் நான் என்னுடைய பேச்சு பயணத்தை தொடங்குகின்ற பொழுது எனக்கு வயது 12. 6th ஸ்டாண்டர்டில் ஆரம்பிச்சேனா என் வாழ்க்கைய. பயணங்கள் அப்படித்தான், சிறிய வயதில் தான் வாய்க்கும். முத்துனா பெருசா 44 45 வயசுல தான் நீ வாழ்விய தொடங்குவிய.
நான் சின்ன பிள்ளை, என்னால் இவ்வளோலாம் முடியல. இந்த அம்மா அப்பா இருக்கிறீங்கள, டீச்சர்ஸ் இருக்கிறீங்களே, அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஈகோ இல்லாமல் இருங்க. குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி தரும்போது பெரியவங்க இருக்கிறோம்ல, சட்டுன்னு சின்ன பசங்க மேலே கோவம் வந்துடுது சுரீல்னு. அப்படி ஒன்று கிடையாதுங்க. சார் முன்னால் பிறந்ததுக்கும் நான் பின்னால் பிறந்ததுக்கும் எதுவும் என் கான்ட்ரிபியூஷன் எதுவும் இல்லையே. ஆனால் அவருடைய வயதில் அவர் கிடைத்திருக்கக்கூடிய அனுபவங்களை நான் மதிக்க வேண்டும். மதிக்க கற்றுக்கொண்டால் என் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அவருக்கு அதனால் எந்த பயனும் கிடையாது. அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். அதான் அவர் வயது அனுபவம். உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு ஆயுதத்தை கொடுத்துட்டு போகிறேன் இன்னைக்கு. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் 2 விஷயத்தை, ஆயுதத்தை கையில் எடுத்துக்கோங்க. 60 நாள் தானே இருக்கு, 60 days. இன்னும் படிக்க தொடங்கலல்ல? தொடங்கிட்டீங்களா? நியூ இயர்லேருந்து தொடங்கலாமா? வெக்கம் இல்லாமல் ஒன்று தலையாட்டுது சரின்னு. 4 நாள் இருக்குதா? இன்னும் 3 நாள் இருக்குல்ல? ஃபுல்லாக ஜாலி பண்ண போறியா அந்த நாளில்? யூ கேனாட் அஃபோர்ட் இட். யூ டோன்ட் ஹேவ் டைம். இங்கே பாருங்க, எலிஃபெண்ட் இருக்குல்ல, எலிஃபெண்ட். நியூயார்க் யூனிவர்சிட்டியில் எலிஃபெண்ட் ஈட்டிங் டெக்னிக்னு ஒரு டெக்னிக்கை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒருத்தர் ப்ராஜெக்ட் போட்டு சொல்லி கொடுத்துருக்காரு. எலிஃபெண்ட் ஈட்டிங் டெக்னிக். என்னடா அப்பா இது எலிஃபெண்ட் ஈட்டிங் டெக்னிக்னா? ஒரு யானையை சாப்பிட முடியுமா? பெரிய யானையை சாப்பிட முடியுமா? முழு சிக்கனையே சாப்பிட்றதுக்கே முடியாது. பெரிய யானை எப்படி சாப்பிட்றதுன்னு டெக்னிக். என்ன செய்யணும்னா, இப்போ 60 days இருக்கா, 60 அதை பிரிச்சுக்கணுமா. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கா, 8 மணி நேரம் தூங்குறதை ஒழிச்சிட்டு மீதி இருக்கிற அந்த 16 மணி நேரத்தை பீஸாக போட்டுக்கணுமா. சிலது ஃப்ரீஸ் பண்ணிடணுமா, சிலது வெளியில் சாப்பிட்ற மாதிரி வைக்கணுமா. போக வர சாப்பிட்டுட்டே இருந்தால் 60 days திரும்பி பார்த்தா யானையை சாப்பிட்டு முடிச்சிருப்பியான். எலிஃபெண்ட் ஈட்டிங் டெக்னிக்னு பேர் இதுக்கு. பெருசாக இருக்குன்னு கவலையே படாத. நீ பிளான் பண்ணனா எதுவுமே பெருசு கிடையாது. நீ பிளான் பண்ணிட்டேன்னு வச்சுக்கையே, பெரிய விஷயங்களை பிளான் பண்ணி கடந்து போங்கிற நான். இது தானே, இந்த விஷயம் தானே, இது முடிக்கணும் தானே, இந்த டெக்னிக்கை பயன்படுத்து. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் சொன்னேன்ல, ஒரு ஆயுதத்தை உனக்கு கொடுக்குறேன்னு. எனக்கு தெரியல, நன்றி, பணிவு, 2 விஷயத்தையும் குழந்தைகளை, அப்பார்ட் ஃப்ரம் யுவர் எஜுகேஷ்னல் அச்சீவ்மெண்ட், அம்மா உனக்கு இந்த 2 விஷயத்தை கற்றுக் கொடுக்குறேன். பணிவு, நன்றி. யாரை வேணாலும் மறந்துடு. கல்விக்கு உதவி செஞ்சாங்கல்ல, மறந்துடாத. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அது ஒன்று இருக்குல்ல. எப்படி தெரியுமா ஞாபகம் வை? இவங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணினா, இந்த மாதிரி அந்த குழந்தைங்கள் அடுத்த 2-3 வருஷத்தில் வந்து உட்காருவாங்க. நீ ஏதோ ஒரு பெரிய படிப்புக்கு போய் ஜாயின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன். இவங்க எங்கே ப்ரோக்ராம் நடத்தினாலும் ஃபோன் பண்ணி, சார் என்னை கூப்பிடுங்க சார், நான் வரேன் சார்னு போய் அம்மா அப்பாவோட போய் நின்று இந்த மீட்டிங்கில் நின்று பேசு. இவங்களால் நான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன், அதுதான் நீங்கள் இவர்களுக்கு தருகின்ற நன்றி. சரி, அந்த நன்றியும் கொடுக்க முடியல, என்ன செய்யலாம்? இப்போ நான் செய்கிறேன், ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, நான் செய்கிறேன். எனக்கு +2 படிக்கிறது போது காசு இல்லைங்க. நான் ஒரு அரசு உதவி பெறும் கல்லூரி ஸ்கூலில் படித்தேன். சயின்ஸ் குரூப். நான் எனக்கு லெபார்ட்ரி ஃபீஸ் எல்லாம் சேர்த்து 600 ரூபாய் கட்டணும். 600 என்கிட்ட இல்லை. ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்தபோது எங்கள் அப்பாவா, எங்கள் அம்மாவா, இல்லை டீச்சர்ஸா, யாருன்னே தெரியல. எனக்கு யார் உதவி செஞ்சாங்கன்னு தெரியல. 600 ரூபாய் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. யார் கட்டினாங்கன்னே தெரியலிங்க. 600 rupees. அப்பாட்ட கேட்குறேன், அம்மாட்ட கேட்குறேன், எனக்கு தெரியாதுமா கட்டிட்டாங்களா, தெரியாதுமாங்கிறாங்க. அதை நான் எப்படி கழிச்சிட்ருக்கேன் தெரியுமா? இது வரைக்கும் 6 பிள்ளைகளுக்கு என் மரணம் வரைக்கும் பாடத்திற்காக, அவர்கள் படிப்பிற்காக ஃபீஸ் கட்டிக்கிட்டே இருக்கிறேன். 6 பிள்ளைகளுக்கு 600 வாங்கினேன் நான் ரூபா. இப்போ நீங்கள் ஏதாவது எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா பேசுகிறதுக்கு, அதுலேருந்து அந்த குழந்தைகளுக்கான ஃபீஸ் இருக்குது. ஆக நன்றியை, அதாவது சொல்லுவாங்கள்ல, 7 8, என்னுடைய ரொம்ப ஃபேமஸான அந்த கணக்கு உனக்கு தெரியும். 7லேருந்து 9 போகுமா? அட
போகுமா? என்ன பண்ணலாம்? பக்கத்துலேருந்து கடன் வாங்க. கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணுமே. கொடுத்துருக்குறீங்களா? சொல்லியே தரல, சிஸ்டத்துலேயே இல்லையே. சீனா நாட்டில் எப்படி சொல்லித்தராங்க தெரியுமா? 7லேருந்து 9 போகுமா போகாது, 7 வீட்டுக்கு 9 வந்திருக்குது, 7 தவிக்குது, 1 கொடுக்கணும்னு தவிக்குது. நாம் உடனே பக்கத்துலேருந்து 1 கடன் வாங்குகிறோம். அந்த 7 கடன் வாங்கலை. தவிக்கிறத பார்த்து பக்கத்தில் இருக்கும் ஒரு எண் தன்னிலிருந்து 1 தந்து உதவும். இப்போ பாருங்க சார், நீங்கள் எனக்கு ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணல, நான் காசு துட்டு போடலை. சார்கிட்ட சொல்கிறேன், சார் ஒரு 300 ரூபா போட்டு விட்டார். இப்போ போடல சொல்கிறேன், அவர் வேறு பிடிக்க பார்க்குறாரு. போடலையே, போட்டேன்னு சொல்லுதே இந்த அம்மா, கொடுத்துருமோ? அந்த 300 ரூபாவை இப்போ நான் யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்? அவருக்கு தான் கொடுக்கணும் இல்லையா? அவர் எனக்கு கொடுத்தாரு, அவர் கொடுக்கணும். சரி, இது கடன். உதவி சொல்கிறேன் பாருங்க. காலையில் நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன், எனக்கு பசி. பழனி சார் என்ன பண்ணார், என்னை கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக என்னை ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணி என்னை உட்கார வச்சு தோசை காஃபியெல்லாம் வாங்கி கொடுத்தார். இப்போ அவர் எனக்கு செஞ்சது கடனா உதவியா? இப்போ கடன் உரியவர்களுக்கு திருப்பி தரணும். இப்போ பழனி சார் கொடுத்த காஃபியும் தோசையும் நான் சாப்பிட்டு இருக்கிறேன். வீட்டுக்கு போன உடனே சென்னையிலேருந்து சரவணா பவனோ அல்லது A2Bலேருந்தோ ஒரு பார்சல் பண்ணி காஃபியையும் ஒரு தோசையும் பழனி சாருக்கு பார்சல் பண்ணலாமா? இல்லை, அது எங்கே கொடுக்கணும் தெரியுமா? என்னை போல் பசித்து யாரேனும் வந்தால் அவர்களுக்கு கொடுத்துடணும். சரியா? கடன் என்பது உரியவர்களுக்கு தருவது, உதவி என்பது தேவைப்படுகின்றவர்களுக்கு செய்து கொண்டே போவது. இவர்கள் உங்களுக்கு கடன் கொடுக்கவில்லை, இவர்கள் உங்களுக்கு கல்வி உதவி செய்கிறார்கள். அந்த உதவியை ஒன்று இவர்களுக்கு நன்றியாக திருப்பி செலுத்துங்கள். இல்லையா, அதை உங்கள் கண் முன்னால் யார் உங்கள் நிலையில் வந்து நின்றாலும் அவர்களுக்கு திருப்பி கொடுப்பேன் என்கின்ற ஒரு மன உறுதியோடு இந்த கல்வி பணியை தொடங்குங்கள். இப்பவே மனசுல நினைச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரபஞ்சம் உங்கள் முன்னால் தலை சாய்க்கும். இப்பவே நினைச்சுக்கோ. நீ நினைக்கிறியா நான் எக்ஸாஜுரேஷனா பேசுறேன்னு, அதிகப்படியா பேசுறேன்னு நினைக்கிறியா? நான் அதிகப்படியா பேசல. என் மனசுல உன் வயசுல ரொம்ப ஆசை, எனக்கு பயங்கர ஆசை இருக்குங்க. எனக்கு ஏன்னா படிச்சுக்கிட்டே இருப்பேன்ல, ப்ரோக்ராம்ஸ்க்கு போய்கிட்டே இருப்பேன்ல. 15 இயர்ஸ்லாம் ஃபயராக இருப்பேன் நான். நீ கேளலாம் கிடையாது. ராம நம்பு, நான் அடிச்சுட்டு போய் திரும்பி அம்பரா துணியிலே உட்காந்துக்குவேன். அந்த மாதிரி ஒரு ஆள். அப்படி கிளம்பி போய் வாழ்க்கையை நான் சந்திக்கின்ற பொழுது நான் பல பேரை பார்ப்பேன். எங்கள் அப்பா பெரிய ஆஃபீஸராக இருந்து பிஸ்னஸ் லாஸில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்ட குடும்பமாக மாறிட்டோம். எங்கள் அப்பா ஆஃபீஸை நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது 10 வயசில் பார்த்துருக்கேன். இந்த இந்த ரூம் இந்த ஸ்டேஜ் இருக்கிற குழந்தைகளை, நான் இயற்கையை நம்புகின்றவள், இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவள். நான் என் இறைவனை சாட்சியாக நிறுத்தி சொல்கிறேன் இந்த விஷயத்தை. இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ஆஃபீஸர் எங்கள் அப்பாவுக்கு உள்ளே நுழைஞ்சாருன்னா இந்த 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 இது இருக்குல்ல ஸ்டேஜ், அங்கே உட்காந்துருப்பார். ஒரு சேர் இருக்கும், பெரிய டேபிள் இருக்கும், 6 அடிக்கு டேபிள் இருக்கும். நான் நினைப்பேன், நானும் பெரிய ஆளானா இந்த மாதிரி ஆஃபீஸ் எனக்கும் இருக்கும். 10th ஸ்டாண்டர்டில் அதுக்கு நான் உருவமே கொடுத்துட்டேன். இவ்வளோ பெரிய ஹால், 4 அடி 4.5 அடிக்கு ஒரு மெரூன் கலரில் டேபிள், பெரிய கருப்பு சேர், அதில் ஒயிட் டவல், எனக்கு முன்னால் ஒரு 20 சேர். வெளியில் வந்தேன்னா ஒரு 3 அலுவலக பணியாளர்கள், எனக்கு முன்னால் ஃபைல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒருத்தர் ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு, வெளியில் வந்தேன்னா போர்ட்டிக்கோவில் ஒயிட் கலரில் ஒரு கார். கனவு பார்த்தேன்னா, இப்போ நீங்கள் எல்லோரும் மதுரைக்கு வாங்க, என் ஆஃபீஸ் அப்படி தான் இருக்குது. அப்படி தான் இருக்கு. 4 நாள் ஆச்சு எனக்கு இன்னோவா கார் கொடுத்து, தமிழ்நாடு அரசுன்ற போர்ட் போட்டு இன்னோவா கார் கொடுத்து 4 நாள் ஆச்சு. நிற்கிதாங்க, உலக தமிழ் சங்கத்துக்கு வாங்க. நான் ஒன்றும் நல்ல ஸ்டூடியஸான பொண்ணெல்லாம் கிடையாது.
58 மார்க் தான். ஆனால் என்ன வாழ்க்கையில் எம்ஏ முடிக்கும் போது யூனிவர்சிட்டி ரேங்க் நான் தாழ்ந்தே கிடக்கல. அடுத்த 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 ப்ரோக்ரஸ் காட்டுங்கிற நான். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காத, நாளைக்கு வளர்ந்து காட்டு. இது போதும்னு நிற்காத, அடுத்தது என்னன்னு யோசி. பென்சிலிருந்து கிரீன் பென்னுக்கு போயிருக்கேன் நான். என்னைக்காவது நீ யோசியா ஏன் படிக்கணும்னு? அம்மாவை நினச்சிக்க. ஏன் படிக்கணும்? பென்சிலிருந்து கிரீன் பென்னுக்கு போகலாம், அதனால் படிக்கணும்னு நினச்சிக்கோ. இந்த அதே மதுரையில் தான் கைதிகள் இருக்காங்கல்ல, ஆயுள் கைதிகள், அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்காக கூப்பிட்டாங்க என்ன. அப்போது 3 வருஷத்துக்கு முன்னால், நீங்கள் இன்றைக்கும் வந்தீங்கன்னா அந்த ஒரு ஹலோ மேடம் சார் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்குது ஒன்று, நியாயமா இது? நான் சொல்கிறது அதுக்கு புரியல. இந்த ரத்த கண்ணீர் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் அந்த டைலாக் ஒன்று வைப்பார் நடிகவேல். ஹூ இஸ் திஸ் அடி. என்னடா இப்படி கேட்குற? அவர் தான் சந்திராவின் அப்பா. ஓ அப்பன். இங்கே என்ன பண்ணுறார்? என்னடா இப்படி கேட்குறேன். அவர் ஏதோ டைலாக் வந்த உடனே அவர் சொல்வார், இதவா தம்பி, தலையில் அடிச்சுக்கிட்டு சொல்வார், ஐயோ கடவுளே இவன் பேசுறது எனக்கு புரியல, நான் பேசுறது இவனுக்கு. நம்முடைய வாழ்க்கையில் வரும் டிஸ்ட்ராக்ஷன் வரும். நீங்கள் என்ன இந்த பிள்ளைய சொல்கிறீங்க? அது சின்ன பிள்ளை, அது சொல்கிற பேச்சு கேட்குறது இல்லைன்றதுனால தான் உட்கார வச்சு மாலை போட்டிருக்காங்க. விரதத்தில் சாமிக்கு போய் நில்லு முன்னால் அப்படின்னு தன்னைத்தானே வடிவமைத்து கொண்டு இருக்கிறான். அந்த பையனும் சும்மா இல்லை, டிஸ்ட்ராக்ஷன் அந்த பிள்ளையும் சமாளிச்சுட்டு தான் இருக்கு, குறையில்லை. நமக்கான டிஸ்ட்ராக்ஷனை நாம தான் சரி பண்ணணும், அடுத்தவங்க சரி பண்ண மாட்டாங்க. அதுதான் என் பேச்சினுடைய இலக்கே. வாழ்க்கை உனக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், வெற்றிகளை தரவே தராது. வாய்ப்புகளை யார் ஒருவர் பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்கள் வெற்றியாளர்களாக உயர்கிறோம். வெற்றி வாய்ப்பு தான். இதோ இந்த வாய்ப்பு, நானும் அஸ்வினும் பேசினதுன்றது வாய்ப்பு. அதிலிருந்து நீ எதை கிரகித்துக் கொள்கிறாய் என்பதுதான். நான் சொன்னல, 2வது நன்றியும் பணிவும் இரண்டு. இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் கிட்ட பணிவு இல்லை. கோச்சிக்காதீங்க. எங்கள் அம்மா அப்பா கிட்ட நாங்கள் காட்டின பணிவை நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்ட காட்ட மாட்டேங்கிறீங்க. எங்கள் அம்மாலாம் நம்ம முன்னால் உட்காந்துருக்கிற உங்கள் அம்மாவுடைய அம்மாலாம் ஸ்ருதி பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்கல்ல மேடம், நமக்கு அம்மா சுருதி உயரவே கூடாது. அம்மா கூப்பிட முடியுமா? பொல்லேர்னு ஒன்று விழும். என்ன கத்துற பா, பணிவாக தான் சொல்லுவோம். இன்னைக்கு எங்கேயோ போகுது சுருதி. சொல்லட்டுமா? வாழ்க்கையின் உயர் ரகசியத்தை சொல்லுகிறேன். பணிவை ஆயுதமாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு முன்னால் பெரியவர்கள் வருகின்ற பொழுது பணிவை காட்டுங்கள். நம்ம எல்லாருமே இப்போ பாருங்கள், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்னா அதுக்கு பதில் வித்தியாசமாக இருக்கும், இவர்கிட்ட கேள்வி கேட்டால் வித்தியாசமாக இருக்கும். ஜெனரேஷன் கேப். நம்ம எல்லோரும் லீவ் லெட்டர் எழுதுவோமா? நான் ஆரம்பிப்பேன், இப்போ எல்லோரும் முடிச்சிருவீங்க பாருங்கள். ஆஸ் ஐ எம் suffering from fever, I request you to leave the school for 2 days. எழுதுவோமா? அப்படியே நில்லுங்க. நீங்கள் என்னன்னு எழுதுவீங்க? யுவர்ஸ். சொன்னதை திருப்பி சொல்லக்கூடாது. நீ என்ன நீ என்னப்பா? யுவர்ஸ். உண்மையாக சொல்ல, என்னன்னு எழுதுவ? யுவர்ஸ். நீங்கள் சார் யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி. இந்த ஜெனரேஷன் போயிடுச்சு. ஒபீடியன்ட்லின்னு எழுதுகிற ஜெனரேஷன் போயிடுச்சு. ட்ரூலி, ஃபெய்த்ஃபுல்லி. இந்த ஒபீடியன்ட்லின்னு ஏன் எழுதுறது இல்லைன்னு டீச்சர்ஸ் யோசிச்சிருக்கீங்களா? ஈ முன்னால் வரணுமா ஐ முன்னால் வரணுமான்றது டவுட்டு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ட்ரூலியில் எவ்வளோ ட்ரூ இருக்கோ அவ்வளோ எள்ளு, ஃபெய்த்ஃபுல்லியில் எவ்வளோ ஃபெய்த் இருக்குதோ அவ்வளோ எள்ளு. பணிவு என்பது ஆயுதம். ஒன்றும் இல்லை, இந்த பெரியவங்க கிட்ட ஒரு சின்ன ஜெஸ்டர் காட்ட அள்ளி கொடுத்துருவாங்க.
என்ன அப்படின்னா முடிஞ்சு போச்சு போன்றுவாங்க. பணிவுடன் இரு. எங்கள் அம்மாட்ட நான் பணிவாக இருக்கிறேன். எங்கள் அம்மா எல்லா நகையும் எனக்கு கொடுத்துருச்சு. ஆயுதம். ஆனால் நகை மட்டும் இல்லை, எங்கள் அம்மா என் கூட தான் இருக்காங்க. அதை விட பெருசு என்ன? அன்பாக இருப்பதும் பணிவாக இருப்பதும் மிகப்பெரிய சக்தி நிலை குழந்தைகளை. இப்படி உங்கள் கோபத்தை இப்படி நீங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேச்சை நீங்களே கேட்க மாட்டீங்க. அப்போ எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடியும்? என்ன இருந்தாலும் உங்களுடைய மூடு, உங்களுடைய விஷயத்தை கெடுத்து கொள்ளாமல் இருப்பது. நான் இப்படி சொல்கிறேன், நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு 2 விஷயத்தை முடிச்சிடறேன் சார், 5 மினிட்ஸில் முடிக்கும். 2 விஷயந்தான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறதுக்கு. கைதிகள் இருக்காங்க, அதை கைதிகள் சொல்லும்போது தான் இந்த பிள்ளை வந்து அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிருச்சு. மதுரையில் ஆயுள் தண்டனை கைதிகள், பாளையங்கோட்டையில், வேலூரில், சென்னையில், இந்த 4 இடங்களிலும் இருக்கக்கூடிய ஆயுள் தண்டனை கைதிகளுக்கு ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் பண்ணணுன்ட்டு ஒரு 10 மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸை நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாத்துலேயும் நிறைய டிக் பண்ணது, இவங்க வரணும், இவங்க பேச்சு நல்லாயிருக்கும்னு சொன்னது என் பேராக போச்சு. என்னை கூப்பிட்டு மோட்டிவேஷனுக்கு மதுரைக்கு கூப்பிடுறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னால் அவங்க என்ன விழாவுக்கு கூப்பிட்டாங்கன்னா, கைதிகள் வந்து கைவினை பொருட்களோ சாப்பாடோ தயாரி பண்ணும்போது அதை கொண்டு வந்து விற்கணும். ஃப்ரீடம்னு ஒரு கடை இன்றைக்கும் இருக்காங்க, ஃப்ரீடம் அங்காடின்னு போட்டிருக்கு. அதுக்கு நான் தான் உத்காட்டன், நான் தான் அந்த ரிப்பன் வெட்டினேன். இந்த டிஜிபியாக அப்போது அந்த சிறைக்கான டிஜிபியாக இருந்தவர் மிஸ்டர் அம்ரீஷ் கெஜ்ரிவால் அப்படிங்கிற ஒருத்தர், நல்ல ஒரு 6'3" இருப்பார். அவர் ஹைட், வடநாட்டுக்காரர், தமிழ் பேசுவார், ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறார். ஆனால் அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். உங்கள் பேச்சு அவ்வளோ பேர் சொன்னாங்க மேடம். வந்து ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் பொழுதே மணி 6:30 அவர் பேசி முடிய நான் பேசுகிறேன் 7:30 7:40 ஆகுது. 7:40க்கு நான் கிளம்பி ஆகணும், ஏன்னா 8:30 மணிக்கு எனக்கு ஃப்ளைட். வெளியில் வரணும். அன்றைக்கி தெற்கு மாட வீதியில் விழா. சிறையிலிருந்து அங்கே ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு 40 மினிட்ஸ் ஆகும். ஆனால் ரொம்ப ரஷ். உடனே என்ன தெரியும் பண்ணார், அந்த எஸ்பி, அங்கே இருந்த எஸ்பி, ஜீப் எடுப்பா அப்படின்னார். நான் பேசி முடிக்கிறேன் 9:45. நான் 20 மினிட்ஸில் போனால் தான் 20 நிமிஷத்தில் இது கதவு மூடிடும், ஏர்க்ராஃப்ட் கதவு மூடிடும், அப்புறம் உள்ளே போக முடியாது. மேக்ஸிமம் 25 மினிட்ஸ் இருக்குது. வண்டி எடுப்பான்னார். வண்டி எடுக்கிறோங்க. நான் இதை பதிவாயிட்டிருக்கு, நான் சொல்கிறேன், குழந்தைகளை ஒன்றுமே இல்லை, குழந்தைகளை படிச்சிருங்கிற. இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க. திறந்து உட்காந்து படி. நீ பார், படித்தா என்ன நடக்கும்ன்றத சொல்கிறேன். அங்கே மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, ஏன் நீ என்ன மிஸ் பண்ணுறனே தெரியாத விஷயங்களை மிஸ் பண்ணுவேன் நீ. பாரு, வண்டி எடுப்பான்னாரு எஸ்பி. வண்டி எடுத்தாங்க. டிரைவர் உட்காராருங்க டிரைவர் சீட்டில். எஸ்பி சார் போய் முன்னால் உட்காராருங்க. எஸ்பி சார் முன்னால் உட்காந்து பின்னால் யாரும் உட்கார முடியாதுங்க, ஆஸ் பர் ப்ரோட்டோகால். ரொம்ப விஐபியாக இருந்தால் தான் உட்கார முடியும். முன்னால் உட்காராரு எஸ்பி. உட்காருங்க மேடம் அப்படின்னாரு. நான் பின்னால் உட்கார்றேன் சார். முழு கூட்டம், இந்த மாதிரி கூட்டம் இப்படி போயிட்டுருக்கு தெற்கு மாட வீதியில். என்னுடைய அந்த ஜீப்பை அந்த கூட்டத்துக்கு நடுவில் இப்படி கொண்டு வர்றார் எஸ்பி சார். பக்கத்தில் 2 பேர் வந்து புல்லட்டில், டிஎஸ்பி புல்லட்டில் எஸ்கார்ட்ஸ் வராங்க. என்னை கொண்டு போய், நான் அந்த ஃபோட்டோஸ் இருந்தால் சாருக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் குரூப்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள். அது போயிட்டுங்க, நான் நிற்கிறேன். 8:05 உள்ளே போயாச்சு. கெஜ்ரிவால் சார் முன்னால் நிற்கிறார், அம்ரீஷ் கெஜ்ரிவால். மேடம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன், ப்ளீஸ் கம் மேடம் அப்படின்னாரு. உள்ளே போகிறோம். ஃப்ரீயாக சீக்கிரமாக, என்னோட சூட்கேஸில் ஒன்றும் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இல்லை, சீக்கிரமாக ஃப்ரீ ஆகிடுச்சு. அப்போ எஸ்பி சாரில் ஹாவ் எ நைஸ் ட்ரிப் மேடம் அப்படின்ட்டு சொல்லி போனார். அப்போ டிஎஸ்பியாக இருந்த டிஎஸ்பி, அவருடைய கேடர் என்னன்னு தெரில, முத்துப்பாண்டின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் மேம் ஒரே நிமிஷம் மேம் அப்படின்னாரு. சார், இந்த காட்சி இல்லை மேடம், இதை நான் என் மகளுக்கு சொல்ல போகிறேன் மேடம். என்னது சார்ண்ணா? நீங்கள் யார் மேடம்?
உங்களுக்காக கெஜ்ரிவால் சார் நிற்கிறாரு, உங்களுக்காக எங்கள் எஸ்பிவி சார் வந்து முன்னால் சீட்டில் உட்காந்துட்டு வராரு, உங்களை கூட்டிகிட்டு வந்து மரியாதையாக நாங்கள் வந்து ஒரு இடத்துல கொடுக்குறோம். எங்கள் துறையில் ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறவங்க உங்களுக்காக நின்று இவ்வளோ பணியாற்றி இருக்கிறாங்க. நீங்கள் யாருன்னு யோசிச்சு பார்த்தேன் மேடம், நீங்கள் யாருமே இல்லை மேடம், உங்களுக்காக இல்லை மேடம் இந்த மரியாதை, நீங்கள் படித்த படிப்புக்கு தான் மேடம் இந்த மரியாதை. படிச்சிருங்க குழந்தைகளை. அதனால தானே காமராஜர் சொன்னார், படிப்பா. நான் இந்த காமராஜர் விழாவில் சொன்னேங்க, இந்த வாட்டி திருப்பத்தூரில் சொன்னேங்க, யாரும் அவரை படிக்காத மேதைன்னு மட்டும் சொல்லக்கூடாது. நாமெல்லாம் படிக்கணுங்கிறத படித்து வச்சிருக்கிற படித்த மேதை அவர். யாரும் அவரை படிக்காத மேதைன்னு மட்டும் சொல்லாதீங்க. அவர் ஒன்றும் கருப்பு காந்தி கிடையாது. கருப்பு என்பது என் தேசிய நிறம், அது என் சுயமரியாதை. அது என் தாய் தகப்பன் உழைப்பாளர்களாக இருந்தால் என்னுடைய நிறம் கருப்பாகத்தான் இருக்கும். அது என்னுடைய மரியாதையின் அடையாளம். அதற்காக அவரை அந்த பெயர் கொண்டு அழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் இந்த தென்னாட்டின் காந்தி என்று வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்களே தவிர அவர் கருப்பு காந்தி கிடையாது. நம்முடைய அடையாளத்தை நமக்கு தந்த கல்விமான்கள்ங்க இவங்கெல்லாம் யாருங்க? எல்லாரும் வியாபாரிகள்ங்க. பணம் சம்பாதிச்சப்போ லக்ஷ்மியை பார்த்துருக்கீங்களா? அம்மா உட்காந்துருப்பாங்க, கையில் நிறைய துட்டு பானை வச்சுக்கிட்டு. இவங்கெல்லாம் அவர்களின் நான் வடிவம். அப்படி பானையில் அப்படியே காசு கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் நான் அஸ்வின் சார்லாம் யார் தெரியுமா? நாங்கள் எல்லாம் லக்ஷ்மி கிடையாதுங்க. எங்கள் கிட்டலாம் நாங்கள் சரஸ்வதி. லக்ஷ்மி இப்படி தான் உட்காந்துருப்பாங்க, சரஸ்வதி தான் கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. பணம் இருக்கிறவங்களுக்கு அவங்க இருக்கிற ஏரியாவில் தாங்க மதிப்பு, கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. படிச்சிருங்கிற நான் படிக்கிறது உங்கள் இந்த குழந்தைகளுக்கு சொல்கிற, பல முறை சொல்லியிருக்கிறேன், நினைவுபடுத்துகிறேன். உங்கள் குழந்தைகளுக்காக மட்டுமே நினைவுபடுத்துகிறேன். இதோ முன்னால் உட்காந்து என் பேச்சை கேட்டு இருக்கிறீங்கள குழந்தைகளா, எனக்கு ஒரு ஆசை குழந்தைகளா, உங்களை நான் இன்னொரு 10 வருஷத்தில் ஏதோ ஒரு ஏர்போர்ட்டில், ஏதோ ஒரு வெளிநாட்டில், இல்லை என் தலைமைச் செயலகத்தில், இல்லை பெரிய கல்வி நிலையங்களில் உங்களை நான் பார்த்துடணும். நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லணும், மேடம் காங்கேயத்துக்கு வந்திருந்தீங்க, நான் தான் மேடம் இங்கே கல்வி மந்திரியாக இருக்கேன், என்ன தெரியலையா உங்களுக்கு? சொல்லிட மாட்டியா? மேடம் டொரண்டோக்கு வந்திருக்கிறீங்க மேடம். மேடம் நான் இங்கே தான் மேடம் இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கு சிஓவாக இருக்கேன். எப்போ மேடம் உங்களுக்கு ஃப்ளைட்? நான் என்னுடைய காரில் உங்களை போய் ட்ராப் பண்ணிவிடவா? கூப்பிட்டுற மாட்டியா? மேடம் இங்கே வாங்க மேடம். என்ன மேடம் ஃபைல் வச்சுட்டு நிற்கிறீங்க? யார் உங்களை வெளியில் நிற்க சொன்னது? உள்ளே வாங்க மேடம். உள்ளே வந்த உடனே அந்த க்ரீன் பென் வச்சுக்கிட்டு நான் வச்சுருக்கிற ஃபைலில் சைன் பண்ணிட மாட்டியா? அதற்காகத்தான் குழந்தைகளே தெரு தெருவாக போய் ஊராக போய் நானும் அஸ்வின் போன்றவர்களும் பேசுகிறோம். உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உணர்ச்சி வசப்பட்டு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். சில கதவுகளை பெரியவர்கள் உங்களுக்காக பூட்டி வைத்திருக்கிறோம். அப்பா சில விஷயங்கள் செய்யாதம்பாங்க, அது உங்களுக்காக பூட்டி வைக்கப்பட்ட கதவு. ஏன் பூட்டி வச்சிருக்கோம் தெரியுமா? இன்னைக்கு சொல்ற உன் டைரியில் போய் எழுதி வச்சுக்கோ. அது திறந்தால் நீ சுதந்திர கதவை அனுபவிப்பாய், சுதந்திர காற்றை அனுபவிப்பாய் என்பதற்காக அதை பூட்டி வைக்கவில்லை. உள்ளே போனால் அடிமைப்பட்டு விடுவாய் என்பதற்காக பூட்டி வைத்திருக்கிறோம். மூடிய கதவுகளுக்கு அம்மா அப்பாவோ ஆசிரியர்களோ கதவு மூடி இருந்தால் அதற்கு நன்றி சொல், நன்றி சொல். இன்னைக்கு போய் உன்னுடைய மொபைலில் அம்மா சொல்கிற ஒரே ஒரு காட்சியை பார். வேட்டை நாயை துரத்தும் சிறுத்தை போடு வரும். ஒரு ரேஞ்சருங்க ஒரு வன பகுதிக்கு வரான். டென்ட்டெல்லாம் அடித்து ஒரு கதவெல்லாம் போட்டு பூட்டிட்டான். டென்ட்டு அதில் ஒரு இரும்பு கதவை போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி தன்னுடைய சின்ன குட்டி ஊண்டு வேட்டை நாய், வெள்ளை நாய், இவ்வளோ அவன் வெள்ளைக்காரன், அதுவும் வெள்ளைக்கார வீட்டு நாய், போய் சுற்றி பார்க்க விடுறான். அதை சுற்றி பார்த்துட்டு வர்றது டைம் ஆகுது, 8-7 நிமிஷம் ஆகிடுச்சு, ஆள் வரல. என்னடான்னு பார்த்துட்டே இருக்கும்பொழுது இது போச்சு இல்லை, இந்த வேட்டை நாய் போச்சு இல்லை, ஏதோ விஷஜந்து இருக்கான்னு பார்க்குறதுக்கு அந்த நேரத்தில் அந்த வேட்டை நாயை பசிச்ச ஒரு சிறுத்தை பார்த்துருச்சு. பார்த்துட்டு கரெக்டாக துரத்துதுங்க. நம்ம வேட்டை நாய் தலைவர் 60 கிலோமீட்டர் ஓடுறாரு.
துரத்துற சிறுத்தை 70-80 ஓடுது. ஃபோர்ஸ் ரெண்டும் ஓடுதுங்க பாருங்க. ஒன்று உயிருக்கு ஓடுது, ஒன்று பசிக்கு ஓடுது. ரெண்டும் ஓடி போச்சு. இது 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 நல்ல நாய், இது வேட்டை நாய். முதலாளிகிட்ட போயிடுச்சு. ஆனால் என்ன பிரச்சனைனா, முதலாளி இங்கே நிற்கிறாரு, முன்னால் அந்த டென்ட்டு கதவு இருக்குது. இது இப்படி போயிட்டு ரைட்டை நடிச்சதுன்னா ஃபோர்ஸ் குறையும், ஃபிசிக்ஸு சிறுத்தை வந்து அடிச்சிடும். அதனால் அது முதலாளிகிட்ட போகாமல் நேராக அந்த ரூம்குள்ளே போயிடுச்சு. அது ரூம்குள்ளே போன நோ டைம் சிறுத்தையும் போயிடுச்சுங்க. ஜுப்புன்னு மூடிடுச்சுங்க கதவு அந்த ஃபோர்ஸில். இப்படி பண்ணால் திறந்தா வந்துடும். ஆனால் தெரியாதே அந்த மிருகங்களுக்கு திறந்தா வெளில வரலான்னு. உள்ளே போய் மாட்டிக்கிச்சு. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு விளக்க முடியாமல் தான் உங்கள் அம்மா அப்பாவும் டீச்சரும் என்ன மாதிரியான ஆட்களை கூட்டிகிட்டு வர்றாங்க. தன் குஞ்சையும் கூட்டையும் தேடி அலையும் அந்த குருட்டு குருவியிடம் எனக்கு சொல்ல தோன்றுகிறது, அங்கேதான் இருக்கிறது அந்த கூடு என்று. ஆனால் அந்த தாய் குருவிக்கு சொல்லும் மொழி எனக்கு தெரியவில்லையே. கலாப்பிரியா எழுதியிருப்பார் இதை. நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன், புரிஞ்சுக்கோங்க. உள்ளே போயிடுச்சுங்க. ரேஞ்சரை காட்டுறாங்கங்க. ரேஞ்சர் அழுகுறாரு. ஏன் அழுகுறாரு? ஏன் அழுகுறாரு? அவரை காப்பாற்றுறதுக்காக அந்த நாய் உள்ளே போயிடுச்சு. இப்போ உள்ளே செத்துருச்சு. இப்போ கதவை திறக்க முடியாது, சிறுத்தை வெளில வந்துடும். உடனே ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. வன ஆஃபீஸர்ஸ்க்கு. வன ஆஃபீஸர்ஸ் வர ரெஸ்கியூ டீம் வருது. உள்ளே ஒரு கேமரா போடுறாங்க. இதுதான் டேக் அவே மெசேஜ். உள்ளே போடுறாங்க கேமரா. 360 டிகிரி இப்படி சுற்றுது கேமரா. அவங்க நினைக்கிற மாதிரி வேட்டை நாய் சாவலை, ஓரமாக பயந்து போய் உட்காந்துருக்கு. சிறுத்தையை காணோம். 360 டிகிரிஸில் திருப்புறாங்க கேமராவை. இந்த கதவு இருக்குல்ல, கதவு பக்கத்தில் போய் கதவை முட்டிக்கிட்டு அழுதுகிட்டு நாயை விட பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கு சிறுத்தை. டேக்அவே மெசேஜ் என்ன தெரியுமா? அவன் கேமராக்காரன் ஒருத்தன் சொன்னான், சிறுத்தைக்கு அடிமைத்தனம் பிடிக்காது, அது உணவுக்காகத்தான் ஓடி வந்தது. உணவு தன் கையகப்படுகின்ற அந்த வினாடியில் எப்பொழுது அதற்கு சுதந்திரம் போய்விட்டது என்று புரிந்து போனதோ அது சுதந்திரத்திற்காக காத்திருக்கிறது. அதற்கு இனியும் உணவு வேண்டாம், அதற்கு சுதந்திரம் மட்டுமே வேண்டும் என்று சொன்னது. நான் சொல்லட்டுமா, இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மிருகத்தையும் கூண்டலை போட்டுடலாம், வேங்கையை மட்டும் போடவே முடியாது. போட்டுச்சுன்னா அது உயிரோடையே இருக்காது. சிறுத்தை எலியா மாறிடுங்க. அதனால்தான் பாவேந்தர் சொன்னார், பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையை வெளியில் வா. எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலி என செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விளக்க செம்புட்பறவையே சிறகை விரி எழு பறன்னு சொல்லியிருப்பார். சிறுத்தைகளே, பசிக்கு பலியாகி விடாதீர்கள், சுதந்திரத்திற்காக காத்திருங்கள். அந்த கதவுதான் கல்வி. கல்வி என்கின்ற அந்த சுதந்திர கதவு உங்கள் வாழ்க்கையில் திறக்கட்டும். சுதந்திரமாக வெளியில் வாருங்கள். இந்த உலகம் உங்களுடையது. வானத்தில் பாருங்கள், நானும் ஒரு பறவை தான். நான் சிறுத்தைன்னு சொல்ல மாட்டேன், என்ன நான் பறவைன்னு சொல்லுவேன். நான் ராஜாளி பறவை. நான் பறந்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நீ மீனாக இருந்தால் கடலில் நீந்து, மானாக இருந்தால் காட்டில் ஓடு, ராஜாளியாக இருந்தால் வானத்தில் பற, சிறுத்தையாக இருந்தால் இந்த உலகை இந்த காட்டை வெற்றிகொள். உனக்கான வாழ்க்கை உனக்கு என்று வந்திருக்கின்ற பொழுது அதை முழுமையாக தனி மனிதனாக தனி மனுஷியாக அதை நீ சந்திக்க வேண்டும். அந்த வெற்றி விழாவில் மீண்டும் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் நிகழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.